மாதா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு வணக்கம். இறை இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தலைப்பையும் ஒரு தேடலையும் உள்ளடக்கிய ஒரு சிந்தனையை நாம் உள்வாங்கிக் கொள்ள முயற்சி செய்வோம். விடிவு இங்கே பிறக்க வேண்டும், இப்பொழுது பிறக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இன்றைய நற்செய்தியை அலசி பார்ப்போம். நிக்கதேமுக்கு இயேசுவினுடைய பதில்களாக, அழைப்பாக என்ன கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் நாம் வாசிக்கின்றோம். அதில் 3 பகுதிகளை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, எங்களுக்கு தெரிந்ததையே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே பேசுகிறோம், கண்டதை பற்றியே சான்று பகர்கின்றோம். இரண்டாவது, மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் சொன்னதை நீங்கள் நம்பாவிடில் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி நீங்கள் எப்படி நம்புவீர்கள்? மூன்றாவது, மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். மிக துல்லியமாக ஆழமாக யோசித்து பார்த்தால் இயேசுனுடைய சிந்தனை மிக சிறப்பானதாக, புரட்சிகரமாக இருப்பதை பார்க்கிறோம். இயேசுனுடைய காலகட்டத்திலேயே ஒரு இக்கட்டான எண்ண வெளிப்பாடுகள் இருந்ததை பார்க்கிறோம். என்ன எண்ணம் என்று சொன்னால், இந்த உலகு இப்படித்தான் கடவுளால் படைக்கப்பட்டது, ஏற்றத்தாழ்வுகளோடு படைக்கப்பட்டது, எல்லாரும் இது போல வாழ வேண்டும் என்கிற கட்டாயம் திணிக்கப்பட்டுள்ளது, இதை எதிர்த்து நிற்கக்கூடாது, இதற்கு எதிராக போராடக்கூடாது என்கின்ற எண்ணமெல்லாம் பல நேரங்களிலே மதம் வழியாக, சட்டங்கள் வழியாக, மரபு வழியாக திணிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு மாற்றத்தையே கொண்டு வராத ஒரு சூழலுக்கு ஆட்படுகிறது. அப்படி என்றால் இங்கே நடப்பதெல்லாம் கடவுளால் நடத்தப்படுகிறது, இதை தாண்டி நாம் விண்ணகத்தில் எல்லாம் நன்றாக மாறிப்போகும் என்கிற எண்ணமானது தரப்படுகிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பின்னால் கார்ல் மார்க்ஸ் கேள்வி எழுப்பினாரே, பை இன் த ஸ்கை, பட்டாணி இருக்கிறது, இங்கே பசியாக இருக்கிறதா? கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு மேலே பட்டாணி காத்திருக்கிறது. இங்கே நீங்கள் நோய்வாய் இருக்கின்றீர்களா? மேலே போனால் உங்களுக்கு நோய் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லையா? அங்கே எல்லாம் கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தை மதமானது ஒரு போதையாக, த ரிலிஜன் இஸ் த ஓப்பியம் ஆஃப் த ஸ்கை என்று சொல்வது போல அந்த ஒரு எண்ணத்தை ஊட்டி வந்தது என்பது இங்கேயே இயேசுநாதர் சுட்டி காட்டுவதாக படுகிறது. எப்படி படுகிறது என்றால், எங்களுக்கு தெரிந்ததையே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றிய சான்று பகர்கிறோம். என்ன நடக்கிறது, மக்களிடையே என்ன வழக்கம் இருக்கிறது, மக்களிடையே எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மீது எது விசுவாசமாக திணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை பற்றி இயேசுநாதர் பேசுகிறார். இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாகுபாடு, இவை அனைத்தும் எங்களுக்கு தெரிந்ததையே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் என்று இயேசுநாதர் சொல்வதை பார்க்கிறோம். ஏனென்றால் நிக்கதேம் வந்த அந்த வாழ்வு முறை வேறு, அவர் இருந்த ஒரு சூழல் வேறு, அவர் எண்ணிய எண்ணம் வேறு, அவர் எங்கோ உயர்வான ஒரு இடத்தில் இருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு எண்ணத்திலே இயேசுவிடத்தில் வருகின்ற போது அவர் யதார்த்தத்தை சுட்டி காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாமல், நான் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் சொன்னதை நீங்கள் நம்பாவிடில், அவர்கள் மண்ணுலகை சார்ந்தவற்றை குறித்து நான் சொல்வதை நம்பாவிடில் விண்ணுலகை குறித்து நான் சொல்வதை எப்படி நீங்கள் நம்புவீர்கள்? அப்படி என்றால் இங்கே என்ன ஒரு சூழல் இருக்கிறதோ, என்ன இங்கே நடக்கிறதோ அதை குறித்து தெளிவை பெறாவிட்டால் விண்ணுலகை பற்றி நீங்கள் என்ன பேச முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறார். இயேசுனுடைய ஜெபம், அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம், எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்பதாகத்தான் அமைந்தது. இங்கே வாழ்கின்ற உறவு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதாகத்தான் அமைந்தது. அப்படி என்றால் மண்ணுலகு சார்ந்தது என்பது சிறப்பாக்கப்படாவிட்டால் விண்ணுலகு சார்ந்தது எப்படி சிறப்பாக இருக்க முடியும் என்ற கேள்வியை வைக்கிறார். இறுதியாக, இத்தகைய மானிட மகன், இந்த சிந்தனைகளுக்குரிய மானிட மகன், மக்களுக்கான மேம்பாட்டு, மக்களுக்கான சமத்துவம், மக்களுக்கான வாழ்வு முறை, மக்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இங்கே இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் மானிட மகனுடைய லட்சியமாக இருந்தது. அந்த லட்சியம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நமக்கு மாபெரும் சவாலான சிந்தனை இது. இங்கே நான் எப்படி வாழ்கிறேன், இந்த வாழ்க்கையை பொறுத்துதான் மறு உலக வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டு வாழ்வது என்பதும், மறு உலகை நினைத்து இங்கே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்,
எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்ற சிந்தனை மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு புரிய வேண்டியது. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.